காரைக்குடியில சீமானவர்களுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட மாதிரிதான். அந்த உறுதி செய்யப்பட்ட தகவல்களை எதிர்கட்சியினர் கேள்விப்பட போகும்போது அவங்களுக்கு இயல்பாவே ஒரு அலர்ஜி ஏற்படும்ல. பொறுத்து கொள்ள முடியாத ஒரு பொறாமை, ஒரு வன்மம் விஜய் அவர்களுடைய வேட்பாளருக்கு ஏற்பட்டதின் காரணமாக வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து வாக்க பிரிக்கிறதை விட வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்து நீ வாங்கக்கூடிய வாக்குகளை எனக்கு போட சொல்லிடு. குறைஞ்சபட்சம் நம்ம தோத்து அவமானப்படுறதை விட டெபாசிட்டையாவது பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அந்த மருத்துவர் பிரபு இறங்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சமீபத்துல சாட்டை வலையொலியில ஒரு மருத்துவர் ஒருத்தவங்க நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த பேட்டியில சொல்லி காட்டுறாங்க, சீமான் அண்ணானாலதான் இந்த இதெல்லாம் கவனம் செலுத்தி செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. அதே காரைக்குடியில இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் பிரபு, உங்களை மாதிரி மருத்துவர் தானே அந்த சகோதரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிந்தனை, அவங்களுக்கு இருக்கிற மக்கள் மீது, மண்ணின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறை என்னைக்காவது உனக்கு இருந்திருக்காயா? இல்ல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, விஜயுடைய ஜாதகத்திலேயே எல்லாமே 2-2 தான் இருக்குதான். 24 கொடுத்த விவசாய சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சிக்கு மைக்க கொடுத்துட்டு ஆனா இன்னொரு கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துக்கிறேன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய கில்லாலங்கடியா இருப்ப. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க அண்ணா, நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா? நலமா இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியில டிவிகே சார்பாக போட்டியிடக்கூடிய டாக்டர் பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவரையும் போட்டியிலிருந்து விலகிக்கோங்க, ஏன்னா ஓட்டுக்கள் எனக்கு சிதறாம வரணும் அப்படின்னு சொல்லி பேசிய ஆடியோக்கள் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4-5 பேர்கிட்ட பேசுறாங்க. ஸோ காரைக்குடியை கைப்பற்றுவதற்கான போராட்டத்தை அவர்கள் முயற்சி செய்யறாங்க. ஆனா களம் என்ன சொல்லுதுங்கன்னா, காரைக்குடியில சீமானவர்களுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட மாதிரிதான். அந்த உறுதி செய்யப்பட்ட தகவல்களை எதிர்கட்சியினர் கேள்விப்பட போகும்போது அவங்களுக்கு இயல்பாவே ஒரு அலர்ஜி ஏற்படும்ல. பொறுத்து கொள்ள முடியாத ஒரு பொறாமை, ஒரு வன்மம், தன்னை அறியாமே மனித இயல்பா ஒண்ணு தோணும்ல. அந்த வன்மமும் அந்த காழ்ப்புணர்ச்சியும் எதிர்கட்சி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டதுங்க. அதுவும் குறிப்பா விஜய் அவர்களுடைய வேட்பாளருக்கு ஏற்பட்டதின் காரணமாக என்ன விலை கொடுத்தாலும் நாம என்ன செஞ்சிடணும், டெபாசிட்டையாவது இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த மாதிரியான சுயேட்சை வேட்பாளர்களை வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து வாக்க பிரிக்கிறதை விட வேட்பாளர்களுக்கு காசை கொடுத்து நீ வாங்கக்கூடிய வாக்குகளை எனக்கு போட சொல்லிடு, உன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல குறைஞ்சபட்சம் நம்ம தோத்து அவமானப்படுறதை விட டெபாசிட்டையாவது பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அந்த மருத்துவர் பிரபு இறங்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்ல, அவங்க ஆல்ரெடி சொல்றாங்க, நாங்க மக்கள் பணி செய்யறோம், மக்களுக்கான தொண்டுகள் செய்யறோம் அப்படின்னு பல ரீல்ஸ்களை சோசியல் மீடியால எடுத்து போட்டுட்டு இருக்காரு, தொண்டு செய்வது போல். அப்படி இருக்கும்போது என்ன பயம் வந்துடுச்சு அவருக்கு? தமிழ்நாடு பார்த்து சிரிக்குத, நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்கன்னு. புரியுதுங்களா? சமீபத்துல சாட்டை வலையொலியில ஒரு மருத்துவர் ஒருத்தவங்க நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அவங்க அந்த நேர்காணல்ல சொல்றாங்க, மாசம் என்னுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நான் 50,000 தர்றேங்க, தயவு செஞ்சு காரைக்குடியை சுத்தி இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரி அந்த குளங்களை சுத்தி பனை மரங்களை நடுங்க அப்படின்ட்டு ஒரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எல்லா வேட்பாளர்களுமே சட்டமன்ற வேட்பாளராக இருந்தாலும் பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தாலும் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருக்கிறதுனால அந்த பெண்மணிய சகோதரியை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க போல. வரப்போகும்போதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை,
நம்மளுடைய நீர்நிலைகள் சுத்தமா இருக்கணும், நீர்நிலைகள் வந்து பராமரிக்கப்படணும். அதுக்கு என்னுடைய சொந்த நிதியில இருந்து, என்னுடைய உழைப்புல இருந்து நான் 50,000 தர்றேன், இதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேட்பாளர்கள்ட்டையும் கேட்டு கேட்டு அவங்க சலிச்சுட்டாங்க. அப்ப அந்த பேட்டியில சொல்லி காட்டுறாங்க, சீமான் அண்ணானாலதான் இந்த இதெல்லாம் கவனம் செலுத்தி செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா, அதே காரைக்குடியில இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் பிரபு, உங்களை மாதிரி மருத்துவர் தானே அந்த சகோதரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிந்தனை, அவங்களுக்கு இருக்கிற மக்கள் மீது, மண்ணின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறை என்னைக்காவது உனக்கு இருந்திருக்காயா? நீ அசல்ல நீ மக்கள் தொண்டு செய்யறவனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? மம்பட்டியும் கடப்பாறையும் எடுத்துட்டு போய் நீ அந்த ஊரணிகளை குளங்களை வந்து தூர்வாடுற பணியில நீ இறங்கி இருக்கணும். ஒரு பெண்ணை அவங்களால இறங்க முடியாட்டாலும் ஒரு ஆண், நீ ஒரு இளைஞன், ஒரு சமூக ஆழ்வார், நாங்கள் ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள், ஒரு விஜயனுடைய ரசிகர்கள், ஒரு விஜய் நற்பணி மன்றத்தின் சார்பாக அந்த நீர்நிலைகளை நீ காரைக்குடியில செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்பெல்லாம் செய்யாத தொண்டை நீ இப்பதான் வந்து செஞ்சிட போறியா? அந்த மருத்துவ சகோதரி சொன்ன அந்த வார்த்தைகள், அவங்க கொடுத்த இந்த நேர்காணல் பேட்டிகள் எல்லாம் வந்து இன்னொரு மருத்துவருக்கு ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. அதனாலதான் இந்த வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இந்த மருத்துவர் பிரபுவுக்கு உருவாகுது. கண்டிப்பாங்க. நான் இப்ப அந்த டாக்டர் பிரபு டிவிகே வேட்பாளருக்கு எந்த வேட்பாளரை பார்த்து பயப்படுறாரு? நம்மளுடைய ஓட்டு புரிஞ்சிடும், நாங்க அமமுக சார்பா போட்டிடுறாங்க, காங்கிரஸ் சார்பா போட்டிடுறாங்க, அதே போல ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய வேளையில திரு சீமான் அவர்கள் அங்க வந்து களம் காண்கிறார். எந்த வேட்பாளரை பார்த்து இந்த டிவிகே வேட்பாளர் பயப்பட்டு இந்த மாதிரி சுயேட்சைகளை விலைக்குவாங்க நினைக்கிறார்? அதாவது வேட்பாளர்களை பார்த்து அவருக்கு பயம் இல்ல. எந்த அமமுக வேட்பாளர் ரெண்டோ வேற திமுக வேட்பாளர் ரெண்டோ அவரோட கட்சி இல்ல. அவருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கண்டதுதான் அச்சம். நம்மளே கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து ஒரு தொகுதியில நின்று எப்படியாவது விஜய் நற்பணி மன்றத்தின் சார்பாக ஒரு எம்எல்ஏ வாயிலான்னு சொல்லிட்டு ஒரு கனவு ஒன்று இருக்க போகும்போது நம்ம கனவுல வந்து மண்ணாரி போடுற விதமா சீமானே வந்து இறங்கிட்டாரு. மத்த ஆளுக்கு நின்று இருந்தா கூட நம்ம இப்ப தேர்தல் பணி கட்டாயம் செஞ்சே ஆகணும் பாருங்க. இப்ப மத்த தொகுதியிலாம் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒரு மாற்று அரசியல், எங்கள் தளபதி அப்படின்னு மைக்கில சொல்லிட்டு போனா போதும். இப்ப சீமான் அண்ணன் வந்து காரைக்குடியில வேட்பாளரா நின்றதுனால வீடு வீடா போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுமே, அவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிற பழக்கமோ, உடல்ல வந்து வியர்வை அமிர்தங்களை சுரக்க வைக்கின்ற பழக்கமோ அவங்களுக்கு என்ன இது இல்ல, பழக்கப்பட்டதில்ல. ஏசி ரூம்லயே தலைவர் உட்காந்து அரசியல் பண்றவரு, வேட்பாளர்களும் ஏசி அறையிலேயே உட்காந்து எந்த டிவிகே வேட்பாளர்கள் யாராவது ஒரு பொதுக்கூட்டம், ஒரு தெருமுனை பிரச்சாரம், ஒரு மைக்க பிடிச்சி ஒரு வாகன பிரச்சாரம், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு உங்க பகுதியில டிவிகே வேட்பாளர்கள் யாராவது தேர்தல் பணி செஞ்சதா நீங்க பாத்தீங்களா? ரீல்ஸ்ல பாக்குறேங்கண்ணா. ஆமா, ரீல்ஸ்ல பாக்கலாம். என்ன பாக்கலாம்னா அவங்களுடைய வாகனத்துல செய்யற பிரச்சாரத்தை வந்து ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு அரசியல் புரிதல் உள்ள 1-2 பேரு விஜய் கட்சியில தப்பித்தவரை இருப்பாங்க. அவனுக்கு ஓரளவு அரசியல் தெரியும். என்ன அந்த அரசியலை விஜயின் மூலமா சாதிக்கலாம்ங்கிற தவறான கண்ணோட்டத்துல இருப்பான். புரியுதா? அந்த மாதிரி சில பேர்கள் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பித்தவரை என்ன செய்வானுங்க, கூட்டம் போடுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படித்தான் நம்ம ஏற்கனவே ஒரு பையன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி தவறா பேசி மன்னிப்புலாம் கேட்டு அந்த காணொலிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்து பேசியிருக்கோம். இப்படி இவங்களுக்கு வந்து தேர்தலுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் எதை பேசணும், மக்கள்கிட்ட எப்படி வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்தளவு டிவிக்கேன்னு சொல்ல வரல, எந்த கட்சியுமே தேர்தல் கூட்டம் போடல. மக்களுக்கு மத்தியில ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம், எங்களுடைய திட்டம் இது, நாங்க ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து வச்சிருக்க போகும்போது ஆட்சி முடிய போகுது, மறுபடியும் எங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை நாங்க சரியான முறையில செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு கட்சியுமே இல்ல. எந்த பக்கம் திரும்பினாலும் நாங்கள் கட்சி மட்டும்தான் மேல போடுது, வாகன பிரச்சாரம் செய்யுது, தேர்தல் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கிற வேலைகள் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி தான் காணொலியிலேயே பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல. திரு சீமான் அவர்கள்
ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கும் என்னுடைய தம்பி தங்கைகள் வந்து சொன்னாங்க, 2 தொகுதியில் போட்டியிடுங்க, திருவொற்றியூரில் நீங்கள் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, அதுலேயும் போட்டியிடுங்க, காரைக்குடியிலும் போட்டியிடுங்க, 2ல் 1 வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, என் மக்கள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் தான் நான் காரைக்குடியை வந்து தேர்வு செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்னு சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, விஜயுடைய ஜாதகத்திலேயே எல்லாமே 2 தான் இருக்குதான். என்னன்னா, அவரு அரசியல்ல பயணிக்கலாமா இல்ல சினிமால பயணிக்கலாமான்னு சொல்லிட்டு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கும் வர முடியல, அரசியலை விட்டு போட்டு சினிமாவுக்கும் முழுசா போக முடியல, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரிதான் அவருடைய மனநிலை இன்னமும் இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள், அங்க 2 வந்துருச்சா? ஆமா. சினிமாவும் அரசியலும் அவருடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு, அங்கேயும் 2 கண்டிப்பா. இப்ப மீண்டும் இன்னொரு படம் தொடர்ந்து நடிக்க போவதாக தகவல் வந்திருக்கு, வெளியிட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, இவை கிட்டத்தட்ட சேம் கமலஹாசன் மாதிரிதான். நீங்க இதுல குழம்புறதுக்கு, தயங்குறதுக்கு, சந்தேகிக்கிறதுக்குலாம் வேலையே இல்லை. சேம் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நீங்க எடுத்துடலாம். சரியா? அங்கேயும் அரசியலா சினிமாவா இரட்டை நிலைப்பாடு. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு மத்தியில தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கேன்னு சொல்றது அப்படி. ஆனா காப்பி அடிக்கிறதுக்குள்ள நாம் தமிழர் கட்சிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தத்துவங்களையும் அவங்களுடைய கொள்கை பிரச்சாரத்தையும் எண்ணங்களையும் கொடிகளையும் இப்படி காப்பி அடிக்கிறது. ஆனா சொல்றது 2 பேருக்கு மத்தியில தான் போட்டியே அப்படின்னு. அங்கேயும் 2 வந்துருச்சு. அப்புறம் கடைசியில பார்த்தா குடும்ப வாழ்க்கையிலையும் மனைவி ஒரு பக்கம், ஒரு நடிகை இன்னொரு பக்கம். திருஷா இல்லைன்னா நயன்தாரான்னு சொல்லிட்டு பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல ஒரு திரைப்படத்துல, திருஷா இல்லைன்னா திவ்யா அப்படிங்கிற மாதிரி. திவ்யாவும் இல்லைன்னா உன்னைய கொல்லுவேன்னு சொன்ன மாதிரி இங்க மனைவி ஒரு பக்கம், நடிகை ஒரு பக்கம், வாழ்வியலையும் 2 ஆகி போச்சு. கடைசியில வந்து பார்த்தா அவர் நிக்கிறதுலயும் 2 தொகுதி ஆகி போச்சு. ஏன்னா இது எல்லாம் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கேலி கூத்தமாக மாற்றக்கூடிய ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தானா அரசியல் எப்படி நாற்றம் எடுக்கும், அரசியல் எப்படி தரிகட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். எப்படியெல்லாம் ஒரு அரசியல் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜய் ஒரு உதாரணம், விஜய் என்ன ஆவாரு அப்படிங்கிறதுக்கு கமலஹாசன் ஒரு உதாரணம். இப்ப சீமான் அவர்கள் விஜய் அரசியலை நான் ஒழிச்சே ஆகணும், திராவிட கட்சிகளை விட விஜயின் அரசியல் மோசமாக இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு இல்லையா? இது சரியான ஒரு போக்குதானா? சீமான் அவர்கள் திராவிட கட்சியை, குறிப்பாக திமுகவை முதலில் ஒழிக்கணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட, அதாவது அரசியல் தருணம் பயணம் வந்து தற்போது இருக்கக்கூடிய நிலையில அதை மாற்றி முதல்ல விஜயை தான் நம்ம வந்து ஒழிச்சு ஆகணும், அவருடைய அரசியல் நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்றது சரியான ஒரு போக்குதானா? இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் அது எப்படி எதிரொலிக்கும்? அதாவது அண்ணனுக்கு வந்து சீமானை ஒழிச்சு ஆகணும் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வேண்டினா, அது என்னமோ விஜயை ஒழிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதற்காக வேண்டி சீமான் அவர்களுக்கு தோணுது அப்படின்னா, விஜயை ஒரு பெரிய பிம்பமா நினைச்சு அவர் அப்படி சொல்லல. ஒரு போருக்கு தயாராகக்கூடிய ஒரு போர் வீரர்கள் ஒரு இடத்துல முகாமிட்டு தங்கி இருக்க போகும்போது அந்த போர் வீரர்களை தூங்க விடாம காதுக்குள்ளையும் கண்ணுக்குள்ளையும் மூக்குக்குள்ளையும் வந்து ஒரு கொசு ஒயின்னு சவுண்டு விட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படித்தான் ஒரு பெரும் பூதங்கள் திமுக அதிமுகவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போகும்போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி குறுக்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால முதல்ல இந்த கொசுவை அடிச்சு வீழ்த்தடுவிடா, அதுக்கப்புறம் நம்ம எதிரியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு அடிக்கிற வேலையைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆங்காங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. எல்லா மேடைகள்லையும் 1 மணி நேரம் வகுப்பெடுப்பாரு, அரசியல் வகுப்பெடுப்பாரு, சூழலியல் வகுப்பெடுப்பாரு, வரலாற்று வகுப்பெடுப்பாரு. போற போக்குல டீ விக்கிறதா இருந்தா அந்த பக்கம் ஓரமா போய் வித்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கொசு அடிச்ச ரத்தம் மட்டும் அந்த கரையை அப்படியே மாறிடுது அவருடைய பேச்சுல. அதனால உடனே ஊடகம் எல்லாம் என்ன செஞ்சிருது, விஜயை பார்த்து பயந்துட்டாரு, விஜயை பார்த்து எதிர்த்துட்டாரு, விஜய நினைச்சு அஞ்சுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை உண்டு பண்ணிடுறானுங்க.
இந்த ஊடகத்திலயும் சமூக வலைதளங்கள்லயும். அதனால சீமானவர்களுக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா அவரு விஜய முதல்ல ஒழிச்சு கட்டுறதுங்கிறது சீமான். விஜயனுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு அவருக்கு கடமை இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த காலத்துலயும் 2026லயும் வீட்டுக்கு ஒரு இந்த திராவிட கட்சிகள் சொல்றது எல்லா வீடுகளிலேயும் படித்த இளைஞர்களை நாங்க உருவாக்கிட்டோம், படித்த பட்டதாரிகளை உருவாக்கிட்டோம், அது திராவிடம் செஞ்ச சாதனை. கடைசியில பார்த்தா படிச்ச பட்டதாரிகள் திமுகல போய் நின்றா கூட பரவாயில்லையே, படிச்ச பட்டதாரிகள்லாம் தற்கொலைத்தனமா ஒரு நடிகை பின்னாடி போய் நிக்கிறாங்க. அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொன்னுங்கண்ணா, இப்போ கூப்பன்கள் 8000 கூப்பன் திமுக சார்பாக வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. அது நேற்று திருச்சிராப்பள்ளியில கொடுக்கும்போது திமுக ஆட்கள் அவங்களுடைய அங்காளி பங்காளிக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தலித் பெண்ணுக்கு தர மறுத்து அந்த பெண்ணினுடைய சுடிதாரை பிடித்து அடித்து முடியை பிடித்து தொடப்புக்கட்டையால் அடித்து அந்த பெண்ணை அவமானப்படுத்தி இருக்காங்க. அந்த பெண் இன்னைக்கு உயிரை விட்டுட்டாங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கூப்பனுடைய விளைவு ஒரு உயிரை காவு வாங்குகிறது. திருமாவளவன் வாய் திறக்காமல் மௌனிக்கிறார். இது என்ன மாதிரியான பாதிப்பை இன்னும் இவங்க இந்த தேர்தலில் ஒருவேளை ஜெயித்து வந்தாங்க அப்படின்னா இந்த கூப்பனால் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோக போகிறதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதில்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது இந்த கேடுகட்ட அரசியலை தான் ஒழிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் எதற்காக வேண்டினா இப்படி இந்த மக்களை பிச்சைக்கார நிலையில வச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு உணவு பட்டணம் கொடுத்துட்டு 11வது ஒருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னா அவருடைய மனசுல ஒரு ஏக்கம் சைக்காலஜிக்கலாவே மனித இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அப்படித்தான் அந்த பெண்மணிக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வாக்குக்கு காசு வாங்குறதையே நம்ம சமூக மக்கள் அப்படித்தான் அதை கருதுறாங்க. அந்த கட்சிக்காரன் காசு கொடுக்குறான், இந்த கட்சிக்காரன் காசு கொடுக்குறான், நீங்க என்ன ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கேள்வியை நானே எதிர்கொண்டிருக்கேன். என்னுடைய சொந்த குடும்பத்திலேயே நான் எதிர்கொண்டிருக்கேன். மக்கள் அப்படித்தான் இருக்காங்க, மக்கள் அப்படித்தான் இவனுங்க பழக்கி வச்சிருக்கானுங்க. அந்த திராவிட கட்சிகள் மக்களை காசுக்கு அடிமையாக்கி, இலவசங்களுக்கு அடிமையாக்கி, கையேந்துவது தன்மான குறைவுங்கிறது தெரியாம கையேந்துவது ஒரு நம்மளுடைய உரிமை. பிச்சை எடுக்கிறது, அடுத்தவன்ட கையேந்துறது, கேட்டு பெறுறது, வாயை திறந்து கேட்கறதுங்கிறது ஒரு உரிமை, பெருமை நினைச்சு ஒரு சிந்தனைய திணிச்சிருச்சு இந்த திராவிடம் நமக்குள்ள. இந்த அவலத்துல இருந்து, இந்த கேவலத்துல இருந்து மக்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு நல்லறிவை போதிக்கணும், சுயமரியாதையை கற்றுக் கொடுக்கணும், தன்மானம்னா என்னங்கிறத உணர்த்தணும். அப்படிங்கிறதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கு முயற்சிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இது மாதிரியான இது நடந்தது ரொம்ப குறைவு. இது ஈரோடு கிழக்குல ஏற்கனவே நடந்து நாரி போன விஷயம். இந்த கேவலமான அரசியலை ஒழிக்கிறதுக்கு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறது தான் நாம மக்கள்கிட்ட வேண்டுதலை வைக்கிறோம். இது மாதிரியான கேவலங்கள் இனி தொடரக்கூடாது அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல சீமான் போன்ற ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். இல்லை என்றால் இது மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு கூப்பனுக்கு ஒரு உயிர் போனது போல நாளைக்கு சோத்துக்காக வேண்டி உங்களை கையேந்திர நிலைக்கு வச்சிருவாங்க. அப்ப நீங்க பட்டினியில கடந்து பல உயிர்கள் போகும். ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடிச்சு 60 உயிர்கள் போயிருச்சு. ஏன்னா பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து பல உயிர்கள் போச்சு. ஏற்கனவே பல குடும்பங்கள்ல சாராயத்தை குடிச்சு பல பெண்கள் தாலிய வாழ்க்கை இழந்து சிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இனி ஒரு முறை இந்த திராவிடம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன விதமான கேவலங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் நடக்குங்கிறத நினைக்கும் போதே நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இப்போ திராவிட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அந்த பெண் இறந்திருக்காங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அதிகபட்சமாக ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாம். சரி, தேர்தல் நேரத்தில் குரல் கொடுத்து பேச முடியாது, நியாயம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் இருந்தாலும் ஒரு அறிக்கையாவது, கண்டன அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாம். இது நடந்தது தவறு, அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு. ஆனால் அதையெல்லாம் கடந்து மூடி மறைக்கிறாங்க இல்லையா. இது உண்மையான செய்தி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊடகம் பரப்பியதை இவர்கள் மடைமாற்றுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்கிறது இல்லையா இந்த மாதிரி செயல்களை பார்த்து.
திமுகவினுடைய இந்த 8000 கூப்பனை கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை. டாக்டர் பிரபு அவர்கள் வந்து சுயேட்சை வேட்பாளர்களை வந்து விலை பேசும்போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. இவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செஞ்சாதானே உண்மையான வேட்பாளர்கள் களத்துல வெற்றி பெற முடியும். உண்மைதான். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனியா வந்து நடிச்சுக்கிட்டுதான் இருக்குதே ஒழிய ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற பாவிகளை விட்டு போட்டு ரோட்ல போற அப்பாவிகளினுடைய பணங்களை எல்லாம் பறிக்கிற ஒரு வழிப்பறி படையாத்தான் இருக்குதே ஒழிய தேர்தல் ஆணையமாக செயல்படலைங்கிறது நிரூபணமாகிறது. பல தேர்தல்கள்ல இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5-6 தேர்தல்கள்ல தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெறும் 0 தான். இப்போ டிவிகே வேட்பாளரினுடைய அந்த ஆடியோ ஆதாரம் கிடைச்சது இல்ல உங்களுக்கு, அந்த ஆதாரத்தை வைத்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும்னு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுவீங்களா? ஏற்கனவே இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் செய்யப்பட்டிருக்குதான். ஆனா தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையா இயங்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்புங்கிறதுனால நம்ம அத ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதை என்ன செய்ய முடியல, அழுத்தம் கொடுக்க முடியல நம்மளால. இது நம்ம எப்ப அதுக்கான ஒரு முடிவை எட்ட முடியும் அப்படின்னா, ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் போன்ற தன்னிச்சையா இயங்கக்கூடிய அமைப்புகளுக்கு என்ன உரிமைங்கிறத அரசியல் சாசன சட்ட திருத்தத்துலதான் நம்ம அதை கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கண்டிப்பா இருக்குது. அவருக்கு தேவை இப்ப அதிகாரம் தான். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா பல்வேறு பிரச்சனைகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுல ஒரு பிரச்சனை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை வந்து மறுசீர்திருத்தம் செய்யணும். கண்டிப்பா அதுல செய்வாரு. வாக்கு எந்திரத்துல வாக்கு செலுத்துறத மாற்றம் கொண்டு வரணும். என்ன எவன்லாம் காசு கொடுக்காங்கிறதையெல்லாம் தெரிஞ்சு இதுவரைக்கும் நீ எத்தனை பேரை நடவடிக்கை எடுத்திருக்க, தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அலுவலர்களையே டோட்டலா பணி நீக்கம் செஞ்சுட்டு புதிய தேர்தல் ஆணைய அலுவலர்களை நம்ம பணி நியமனம் செய்யணும். இப்படியான பல்வேறு வேலைகள் அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நம்ம வெறுமனே பேசதான் முடியும், கோரிக்கை வைக்க முடியும், போராட முடியும், அவ்வளவுதான். இந்த செய்திகளை கேட்டு கடந்து போவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. திருமாவளவன் அவர்களினுடைய இந்த மாதிரியான துயர சம்பவம் நடந்தும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு இப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசினாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருன்னு இல்ல, அவர் அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வாய் திறக்க மாட்டாங்க. 25 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சியில. 25 தலைவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாய்களில் பதவியும் பணமும் போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் உச்சபட்சமா சொல்ல போனா அண்ணன் திருமா அவர்களுக்கு இந்த தேர்தல் கூட்டணியிலேயே உடன்பாடு இல்லாத ஒரு மனக்கசப்போடதான் அந்த தேர்தல் கூட்டணியில பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வெறுப்புலையே இந்த தேர்தலை அணுகிறாரு, வெறுப்புலையே இருக்காரு, மனக்கு சங்கடத்திலேயே இருக்காரு, வெளியே வரலையே, கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவருக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ற அந்த நல்ல எண்ணமே அவருக்கு இல்லை. இந்த தேர்தலை வந்து அவர் வேற ஒரு மாதிரியாத்தான் இது அந்த தேர்தலையே அவர் பாக்குறாரு. அவருக்கு வந்து இந்த தேர்தல்ல 2026 தேர்தல் திருமாவளவன் அவர்களுக்கு மகிழ்ச்சியானதாகவே இல்லை. அப்படியே ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போனாலும் கட்சிக்காரர்கள்ட்ட ஒரு முகம் சுளிமானமாக நடந்துக்கிறாரு. என்ன மக்களிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாய் திறந்து தன் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்களையோ அல்லது தேர்தல் ஆணையங்களையோ இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறது வந்து நாட்டுக்கு கேவலம்ங்கிற ஒரு அறிக்கை கொடுக்கறதுலயே அதுல அவர் கவனம் செலுத்துறதே இல்லை. ஏன்னா அவர் வேற ஒரு பிரச்சனையில இருக்க போகும்போது இந்த மாதிரியான சும்மாவே அவர் வந்து வேங்க வயல் பிரச்சனைக்கே அவர் எந்த விதமான தீர்ப்பையும் நான் வாங்கி கொடுத்துருவேன், நீதி கிடைச்சிரும் அப்படிங்கறத ஒரு நிலைப்பாட்டையே அவர் எடுக்கல. அப்படிங்கிறப்ப அவர் மனசங்கடத்துல இருக்க போகும்போது, உள்கட்சி குழப்பத்துல இருக்க போகும்போது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி கண்டுக்கிடுவாரு? இந்த தேர்தல் கடந்தாவது திருமா அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுப்பாரா? தமிழ் தேசிய அரசியலை இனி அவர் கையில் எடுக்க மாட்டார். அவர் எடுக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துட்டாங்க ஏற்கனவே. அதனாலதான் அவர் முயற்சி பண்றாரு. மறுபடியும் தமிழ் தேசிய அரசியலை நாம கையில எடுத்து எப்படியாவது இளைஞர்களுக்கு மத்தியில மக்களுக்கு மத்தியில நாம தான் ஒரு வரலாற்று நாயகன் அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம்னு அவர் முயற்சி பண்றாரு. அதுக்கெல்லாம் காலம் கடந்து போயிருச்சு. தவறான முடிவுகள்ல சில அபிலாசைகளுக்கு ஆசைப்பட்டு பதவி ஆசைகளுக்கும் பண ஆசைகளுக்கும் திருமாவளவனை வந்து
கூட்டணியில சேர்க்கிற மாதிரி சேர்த்து அவரை வந்து வீழ்த்துறதுக்கு உண்டான வேலையை இந்த திராவிடம் செஞ்சிருச்சு. இனி அந்த வீழ்ந்த இடத்திலிருந்து அவர் எழுந்து வந்து மக்களினுடைய நம்பிக்கையை பெறுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரம கஷ்டம். அது சீமான் அவர்களை நோக்கி இன்னைக்கு இது ஒரு ஒரு தமிழினத்தினுடைய எழுச்சி சீமான் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. இனி அதை மடைமாற்றுதல் வந்து திசை திருப்புதல் வந்து ரொம்ப கஷ்டம். இதுவரை 15 ஆண்டு காலமாக திரு சீமான் அவர்களினுடைய இந்த அரசியல் பயணம் இருக்கு. எல்லா தேர்தலை விட இந்த தேர்தல்ல மக்கள் மத்தியில ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குங்க? அதாவது செல்லுமிடமெல்லாம் செருப்படி வாங்கக்கூடிய நிலைமை திமுகவுக்கு இருக்கிறத நான் பார்த்தேன். எம்எல்ஏ ராஜகண்ணப்பன் அவர்களை பார்த்து பொதுமக்கள் கேள்வி கேட்டது, கரூர் எம்எல்ஏ பார்த்து பொதுமக்கள் கேள்வி கேட்கிறது, இப்படி ஒரு விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை வந்து பொதுமக்கள் அங்கங்க நிறுத்தி 5 வருஷமா நீ எங்களுக்கு என்ன கிழிச்ச, இப்ப என்னத்துக்கு மணப்பாறை சமத அவர்களை நிறுத்தி பொதுமக்கள் கேள்வி கேட்கிற நிகழ்வு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பரவுது. அங்கங்கே பார்க்கின்ற பொழுது எல்லா பொதுமக்களும் வெகுஜன மக்களும் குடிக்கிறதுக்கு அடிப்படை தண்ணியை கூட எங்களுக்கு கொடுக்க முடியாது, நீ எல்லாம் என்ன எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப செல்லுமிடமெல்லாம் திமுகவுக்கு செருப்படி கொடுக்கிற மாதிரியான மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் சீமான் அவர்கள் எங்கெல்லாம் செல்றாரோ அவர் வருகின்ற இடமெல்லாம் வரவேற்பைத்தான் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களே பார்த்திருப்பீங்க, திமுக கட்சி தலைவரோ அல்லது அதிமுக கட்சி தலைவரோ அவர்கள் செல்லக்கூடிய மாவட்டங்களில் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கிறார்கள், சீமான் அவர்கள் எத்தனை பொதுக்கூட்டம் போட்டு எத்தனை வாகன பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை சந்திக்கிறாருங்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த அட்டவணையில். அப்படி பார்க்க போகும்போது ஒவ்வொரு மாவட்டங்களையும் சாரசாரையாக எறும்பு புற்றுகளை போன்று சீமான் அவர்களுடைய வாகனத்தை மொய்த்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி மக்களிடத்திலே ஒரு எழுச்சி தெரியுது. மக்கள் ஒரு ஏக்கத்துல இருக்கான், சார் எப்படியாவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடணும்டா அவனுக்குங்கிற அந்த ஏக்கம் வந்து மக்களிடத்துல தென்படுறதாக நான் பாக்குறேன். இந்த 26ல சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் இருக்குது, அதே சமயத்துல மிகப்பெரிய வளர்ச்சியும் இருக்குது. கண்டிப்பாங்கண்ணே. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில தேர்தல் ஆணையத்திடம் ஜனதா கட்சி சார்பாக சீமான் அவர்களின் விவசாய சின்னத்தை முடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து ஜனதா கட்சியினுடைய அந்த ஏற்கலப்பை அவங்களும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இல்லை. ஆனால் வந்து தேர்தல் ஆணையத்திடம் அதை முடக்கம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் சீமான் சின்னத்திற்கு இது சிக்கலா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து யாருக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இடையூறு கொடுக்கறதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப பாசம், அன்பு நாம் தமிழர் கட்சியின் மீது. ஏன்னா அந்த ஒரு பாசத்தின் காரணமாகத்தான் இது மாதிரியான சேட்டைகள்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. கடைசி நேரத்துல சின்னத்தை கொடுக்கறது, சின்னத்தை மாத்தி கொடுக்கறது. 2024 மைக்கு சின்னத்தை மாத்திட்டாங்க. சின்னம் என்னன்னே தெரியாத அளவுக்கு பல நாட்களா குழப்பமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரும்பு விவசாயிக்கு கொடுத்தானுங்க. 2019 கடைசி நேரத்துல கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட 24 கொடுத்த விவசாய சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சிக்கு மைக்க கொடுத்துட்டு ஆனா இன்னொரு கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துக்கிறேன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய கில்லாலங்கடியா இருப்ப. ஆனா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் கோல்மால் வேலை பார்த்தாலும் மக்கள் தெளிவா இருக்கேன் பாருங்க. அதே அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, பிரதமர் வேட்பாளர்கள்ல எனக்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் கிடையாது, அங்க ராகுலா மோடியாங்கிறதான் போட்டி. ஆனா அந்த இடத்துலயும் மக்கள் என்னைய தேடி புதிதாக கொடுக்கப்பட்ட சின்னத்தை தேடி சீமான் அவர்களுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்தினா அப்படின்னா இவங்களுடைய தில்லாலங்கடி வேலைக்கெல்லாம் வந்து மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில தேர்தல் ஆணையம் எத்தனை சின்னங்களை மாத்தி கொடுத்தாலும் சரி, எந்த விதமான இடையூறு கொடுத்தாலும் மக்கள் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த சின்னத்தின் மூலமாக சீமான் அவர்களை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நாங்க பழிக்க விட மாட்டோம். சீமான் அவர்களுக்கு வந்து எதிராக எந்த சின்னத்தை கொடுத்து சீமான் அவர்களுடைய வெற்றியை வந்து
தடுத்து நிறுத்தலாம் என்கின்ற எண்ணம் தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான விவசாய சின்னத்தை கொண்டு போய் ஒரு அங்கீகாரமற்ற ஒரு கட்சிகளுக்கு சின்னமா வழங்குறத நாங்க எப்படியாவது போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய எங்களை போன்ற தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்புகளும் உறுதியாக அதை நாங்கள் செய்வதற்கான முயற்சி. கண்டிப்பாங்கண்ணா. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.